அங்க ஒரு போட்டோ எடுக்கும். ஈசாலா கப்பு லாலிபப்பு சப்பு இந்த நீங்க ஜெயிச்சுவாங்களே, உங்க டீம் சியர் கேஸ் கூட அமைதியாம இருக்காளோ. திருப்பாத்தி ஆடாம ஒரு ஆட்டம் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ட்ரிப்பு போகிறோம். ஒரு 1 டே ட்ரிப், பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிறோம். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் மணிமுத்தார். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மணிமுத்தார். இது வந்து அருவி குளிக்கிற இடம். ஸோ அங்கே போயிட்டு இன்னொரு 2 இடத்துக்கு போகலான்னு இருக்கோம். ஸோ இந்த விலாகை ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ், ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நான் இன்னும் 2 பேர் வரணும், 2 பேருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வரமாட்டுக்கானுங்க. காலையில் மணி இப்போது டைம் நம்ம இது குளிக்க போகிறதுனால வாட்ச் போடலை. மணி வந்து 7:30 நினைக்கிறேன், ஒரு 7:30 மணி ஆகுது இப்போது. ஸோ இப்போ கிளம்ப போகிறோம். இப்போது கார் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள், இவங்க தான். எல்லோரும் ஆய் காமிங்கடா. சப்ஸ்கிரைப் விஜாசிஸ் பிஓவிங்க பண்ணி இத கட் பண்ணி நம்பிமலை 2 நம்பிமலை இல்ல गाइस. இப்போ எல்லாரும் வந்தாச்சு, நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஜஃபர் வந்துட்டான். வர்றதுக்குள்ள 8 மணி ஆயிட்டு. நான் பாட்டை பாஸ் பண்ணும்போது பாஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் வீடியோ எடுக்கும்போது பாஸ் பண்ணுவேன், இல்ல காப்பிரைட் போட்டுருவானுங்க. பாத்துக்கோ. பாஸ் பண்ணும்போது பாஸ் பண்ண சாரி, பாஸ் பண்ணும்போது ப்ளே பண்ணக்கூடாது. நான் வீடியோ எடுத்து முடிச்சிட்டு நானே ப்ளே பண்ணி விட்டுருவேன், ஓகேவா? மீரா, ஜப்பரை கூப்பிட்ட அனுபவத்தை பத்தி சொல்லுங்க மீரா. வரவே மாட்டேங்க, குளிக்கிறதுக்கு தான் போறான். தண்ணி குடிக்கணும், ஒரு 2 ரூபா தொழுதுட்டு வரணும். ஜப்பர் எல்லாருக்கும் சேர்த்து தொழுதுட்டல, எல்லாருக்கும் சேர்த்து தொழணும்ல ஜப்பர். காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து போகிற வழியில் சாப்பிட்டு போகிறதுக்காக ஒரு மெஸ்ஸுக்கு வந்திருக்கோம். இன்னோவா குடோனா தாங்க, நம்ம கேமராமேன் போகிற ஆள் கிடைச்சிட்டோம். பாரு கார் உள்ளே போகிறது. ஜப்பர் நீங்கள் கொஞ்சம் நவளுங்க. வீட்டுக்குலாம் பயங்கரமாக இருக்க புதுசா ஆடுறேன். பாரு ராஸ்து மட்டும்தான்டா குளிக்கிற மாதிரி டவுசரோட வந்துருக்காங்க. கீழே ஃபோக்கஸ் பண்ணு, கீழே ஃபோக்கஸ் பண்ணு. திருப்பி போய் கேவல முன்னாடி நின்னு இப்படி பார்த்துக்கோ, அப்படியே விட்டு வந்துடுவாங்க. அப்புறம் நீ பேசுறதெல்லாம் போட்டுன்னா நான் பேசுறதெல்லாம் ஏன் போட்டாங்க இப்ப. இந்த கடை வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, களக்காட்டுல கொளம்பஸ்டோர் பின்னாடி இருக்கு. பேர் வந்து பாலாஜி மெஸ். யாராச்சும் களக்காட்டுக்கு காலையில் நைட்டு வந்தீங்கன்னா இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ ஜப்பர், ஜப்பர் ரிவ்யூ. தோசையா இருக்கு. ஐயோ சாரி, இட்லி. இந்த மாதிரி ஃபேக் ரிவ்யூ கொடுக்குறோம் நம்பாதீங்க, இந்த மாதிரி உண்மையான ரிவ்யூ கொடுக்குறோம் நம்புங்க. வெளியாக வந்தாச்சு, சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தோன்னா ட்ரை பண்ணுங்க ப்ரோ. vlogனா இப்படி தான் ப்ரோ எடுக்கணும். நான் வருஷ கணக்காக இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. அலப்பற ஸ்டார்டிங் கண்டுபிடிப்பு எல்லாம் ஏறு 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 ஏறு. இப்போ ஒன்னையே ஒதுக்க போறானுங்க. பேக் ஒதுக்கிட்டாங்கன்னு கவலைப்படுற.
பாய்ஸ் அமைதியா உட்காருங்க. கதவுனா ஆன் பண்ணணுமா? பாய்ஸ் அமைதியா உட்காரணும். யாரும் சண்டை போடக்கூடாது. இடத்துக்கு இடம் இல்லைன்னா ஜப்பரை டிக்கில ஏத்துங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி அவன் மேல இப்போ மைக் தான் ரெடி பண்ணியாச்சு. மைக்ல கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போச்சு கைஸ். அதனாலதான் சவுண்ட் ஒழுங்கா கேட்டிருக்காது. நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு என்ன நடக்குதுன்னு பாப்போம். அடுத்து பாப்போம். இந்த மைக்கோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 2000 rupees. அதை வந்து மைக்கோட ஓனர் பதிவு பண்ண சொன்னாரு. இவர் தான் 2400 rupees பதிவு பண்ணியாச்சு. நல்லா கேக்குது. பின்னாடி யாரும் கொடுக்கறது அமைதியாரு. தூக்கத்துக்கு போ. மைக் ஸ்டாண்ட் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியான மைக் ஸ்டாண்ட், வேற ஒண்ணும் இல்ல. காரிகார விட மாட்டேங்கான முன்னாடி. தோல்வி எப்படி இருக்குது மீரான்? இந்த கடுமையான நிலைமையில ஆர்சிபியோட தோல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மீரான்? கப்படிக்குமா எப்படி? சரி மீரா இந்த இருக்க கப்படிக்குமா இல்லன்னா எப்படி? நாளைக்கு ரிவெஞ்ச் இருக்கா? அதாவது மீரா சொல்லு. நம்மளோட நிலைமைக்கு வந்து ஆர்சிபி பத்தி எல்லாம் நம்ம பேசவே இருக்கா? சரச்சு கீழே தான் இருக்கு. என்னதான் ஆர்சிபி ஓட்டாலும் சிஎஸ்கே மேல வர முடியாது. கடைசி இடத்துல தான் இருக்கு. அவன் தாங்க பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டான். லேடிஸ் கப்ன்றாங்க திடீர்னு, என்ன கதைன்னு தெரியல. கப்பு லாலிபப்பு சப்பு. மழை கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்க மீரா. அத பத்தி என்ன பண்ண போறீங்கன்னு தெரியும் மீரா. அவ்வளவுதான். கப்படி லேடிஸ் கப்படி. அவங்க லேடிஸ் கப். லேடிஸ் எல்லாரும் மீரான எப்படி ரவுண்ட் அப் பண்றீங்க? இங்க வேற யாரும் ஆர்சிபி ஃபேன் இல்லையா மீரான தவிர? பேச முடியாம உட்கார்ந்து இருக்கான். அவன் வந்து கிரிக்கெட் ஃபேன்ல. நீங்க எல்லாம் வந்து ஐபிஎல் கிட்ஸ் சரியா? அவன் எல்லாத்துக்கும் ஸ்டோரி போடுறான்னா அவனுக்கு வந்து கிரிக்கெட் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? நம்ம லெஃப்ட் 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 லெஃப்ட். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்கன்னு சொல்லிடுவாங்க. இனிமே இந்த ரோடு ஃபுல்லா சூப்பரா இருக்கும்ல. இந்த ரோடு வந்து எல்லாமே மரமா தான் இருக்கும் எல்லா இடமும். ஏய் ஒரு நிமிஷம் இரு. நாங்களா டேபிள் டாப்ல இருக்கோம். எத்தனை நாள் இருக்கீங்க? கடைசி தானே இருக்கீங்க. இருந்தாலுமே நாங்க கடைசி தான் இருக்கீங்க. இந்த மாதிரி எல்லா டீமும் ஆர்சிபி ஆயிட முடியாது. சரி எல்லா டீமும் கம்பேக் கொடுக்க முடியாது. சரியா? போன வருஷம் நாங்க 6 கார் ஜெயிச்சு சொல்லுவோம். இந்த நீங்க ஜெயிச்சுவாங்களே. ஜெயிச்சுவாங்களே. அஞ்சு கப் எங்களுக்கு போதும். அதுக்கு மேல உள்ளவே கப் அடிக்கும். நீ டீ கப் வச்சுக்கிட்டு டீ கப் கூட கிடையாதுன்ட்டாங்க. வாயில ஊத்துறாங்களா? கேள்விப்பட்டேன். எங்களுக்கு வந்து ஆக்ஷன் வந்து நாங்க ஒழுங்கா எடுக்கல. அதனால திருப்பாத்தி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்தனால இது யார் தப்பு? அதுவும் ஆர்சிபி இருந்து வந்தாங்க. உங்க டீம் சியர் கேஸ் கூட அமைதியாம இருக்காளோ. திருப்பாத்தி ஆடுறாம ஒரு ஆட்டம் சம்பள தாவட்டு டக்கு 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 ஆட்டம். அவங்க கொஞ்சம் அப்படிதான் சிந்தவரு 6 18வது ஓவர் அடிக்கல. தூபே வந்து 18வது ஓவர் 6 அடிக்காமல அடிப்போம். தோனி 20வது ஓவர் டாட் விக்கெட் டெஸ்ட் மாதிரி. சரி யாரா ஒருத்தர் இருக்காம்ல எங்க டீம்ல. யாரா ஒருத்தர் தோத்தா எவனோ ஒருத்தர் இருப்பாம்ல. தோனி கேதார் ஜாதவ் 2.0 ஒழுங்கா ஆடல. நாங்க ஒத்துக்குறோம். இதுல கம்பேக் கொடுப்போம். கம்பேக் கொடுத்து வாய் பேச. அடுத்த வீடியோ பாத்துக்கலாம். கம்பேக் கொடுத்தா கொடுங்க. அடுத்த வீடியோ பாத்துக்கலாம். நீ விடு. சென்னை 6 சரி ஒரு சீசன் மட்டும் வந்துகிட்டு பேச கூடாது. எல்லா சீசனும் அடிச்சு கடைசி 6 சீசன் பிளே ஆஃப் போயிருக்கோம்ல. பிளே ஆஃப் போயிருக்கீங்க. எங்க 6 சீசன் போயிருக்கீங்க. 6 கப் ஒரு கப் வரல. கப்ல அவனால என்ன பேச முடியும்? கப்ல வந்துதான் நிப்பான்லி. சரி நாங்க அங்க ஒரு 5 கப் இருக்கு. நாங்க பேசுவோம். சொல்லு. ஒரு சரி கப்பே வேண்டாம்னு வச்சுக்கோ. லேடிஸ் கப் அடிச்சாங்க. அங்க வா. சரி அங்க வா. லேடிஸ் கப் வா.
ஒரு பிரச்சனை இல்ல போன மேட்ச் தோத்தீங்க அதுக்கு போன மேட்ச் தோத்தீங்கல்ல அடுத்த மேட்ச் ஜெயிச்சு வாய்ப்பு பெங்களூர் கூட அவ்வளவுதான் நான் பேசுறேன் அப்ப எங்க பேசுவேன் நீ சரி போன மேட்ச் தோத்துறல அமைதியாரி ஒரு மேட்ச் வாயில குத்தி விட்டான்ல ஒரு மேட்ச் தோத்தா வெயிட் பண்ணு உங்க ஊர்ல வந்து நாங்க அடிப்போம் பாரு நான் பாயிண்ட் தான் தோத்தீங்கல மே 18 மறந்துட்டியா மே 18 வாயில குத்துறான்ல எங்க இந்த சீசன்ல பாக்குறோம் போன சீசன் பாத்துட்டு இருக்கேன் ஓ மே 18 இரு மே 18 தான் வரும் மே 18 தான் வாயில குத்துறோம் சென்னைய எங்கடா இன்மேல வரும் போன மே 18 போன சீசன் சொல்ற அப்ப போன சீசன் நீ கப் அடிச்சா சரி ஒரு நிமிஷம் போன சீசன் யாரு கூட தோத்தீங்க போன சீசன் யாரு கூட தோத்தீங்க 18 சீசன் அவ்வளவுதான் சீசன் நடந்துருக்கு யாரு கூட தோத்தீங்க யாரு போன சீசன் யாரு கூட தோத்தீங்க அவ்வளவுதான் 10 கப் ஆச்சா அதுக்கு அடுத்து நான் கேகேஆர் 3 கப் ஏமாத்தி எத்தனை கப் ஜெயிக்கலாம்ல பிளேயர்ஸ் சொல்லு பிளேயர்ஸ் ஏமாத்தான்னு சொல்லலாம் மேனேஜ்மெண்ட் தான் ஏமாத்திருக்கு மேனேஜ்மெண்ட் யார் மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கே தானே ஆமா சரி இரு அது பிளேயர்ஸ் விளையாண்டாங்கல்ல அது சொல்லு அது பேச மாட்டேங்கிறியே அது சொல்லு பிளேயர்ஸ் சிஎஸ்கே பிளேயர்ஸ் அப்படி பார்த்தா பிளேயர் புது டீம் போட்டு வந்துட்டான்ல சரி என்ன சரி நான் அப்ப இல்ல படிக்க வேண்டியதானே அப்ப இல்ல அவள சொல்லு கண்டென்ட் கப் மட்டும் தான் கப் மட்டும் பேசு கப் தான் மேட்ச் மீரானா எங்க போனாலும் அடிக்கிறானே நமக்கு ஒரு போட்டோ எடுக்கும் பாய்ஸ் கைஸ் இதுதான் வந்து மணிமுத்தார் டேமு நிறைய தண்ணி வந்து அந்த டேம் வந்து திறந்து விட்ருவாங்க இது வந்து தாமிரபரணியில் போய் அப்படியே நம்ம திருநெல்வேலியில் உள்ள சிறு குறு ஊர்களுக்கெல்லாம் வந்து இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த தண்ணியை பெரிய டேமு 118 ஃபீட் டேமு இந்த டேம் வந்து அவ்வளோதான் அப்புறம் வந்து தாமிரபரணியில் போய் நம்ம பே ஆஃப் பெங்காலில் போய் கலந்துரும் நேரம் கைஸ் இதுதான் வந்து மணிமுத்தார் மலை நம்ம இப்போ மலைக்கு ஏறிட்டு இருக்கோம் மேலே தான் வந்து ஃபால்ஸ் இருக்குது ஓகே கைஸ் ஃபைனலாக நாங்கள் மணிமுத்தார் ரீச் ஆகிட்டோம் கார் பார்க்கிங் கிடைக்காம இன்றைக்கி கொஞ்சம் சாட்டர்டேங்கிறனால கொஞ்சம் கூட்டமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை கைஸ் இப்போ நாங்கள் வந்து குளிச்சுட்டு வந்துட்டோம் அந்த அங்கே வந்து எங்களால் ஃபோன் வந்து கொண்டு போக முடியலை நாங்கள் குளிக்கிற இடம் ஸோ அந்த இடத்துல ஃபோன் கொண்டு போக முடியல ஒரு 3 மணி நேரம் வந்து நாங்கள் குளிச்சுக்கிட்டு இருந்தோம் இங்கே வந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அங்கே தான் ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே அங்கே தான் குளிக்கணும் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மணிமுத்தாரில் இப்போ குளிச்சுட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம் இந்த மணிமுத்தார் டேம் பார்த்தீங்கன்னா ஒரு 118 அடி வருது இங்கே வந்து இது வந்து இந்த திருநெல்வேலியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது யாராச்சும் இங்கே நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு ஏதாச்சும் திருநெல்வேலியில் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும் ஏன்னா அங்கே வந்து நல்ல ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ ஒரு காலையில் ஒரு 7:30க்கு திருநெல்வேலிலேருந்து கிளம்பினீங்க அப்படின்னா 8:30 9க்குள்ளே அங்கே வந்துடலாம் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 30 rupees பெர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ் கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க எல்லோரும் ஓகே கைஸ் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் வரும் அப்படியே பின்னாடி நம்ம பாய்ஸ் எல்லாம் காட்டுங்க கேமராமேன்
மக்களே மறக்காம வாங்க. அவ்வளவுதான். நம்ம வேலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா மணிமுத்தாருக்கு பண்றதுக்கு வாங்க. குற்றாலத்தில் தண்ணி இல்லை, அதனால நாங்கள் இப்போ போக முடியலை. இல்லைன்னா குற்றாலத்துக்கு போய் உங்களுக்காக விளாக் போட்டிருப்பேன். அம்பாசமுத்திரம் முன்னாடி இங்கே தான் ஒரு கடை இருந்துச்சு. அதில் ஆஃபீஸ் மாதிரி போட்டுருக்கோம். சம்பந்தமே இல்லாம மணிமுத்தாறுல இருந்து திருவனந்தபுரம் எவனாச்சும் போவானா லூலு மாலுக்கு எல்லாம் இந்த ஜஃபரால வந்தது. ஜஃபர் வயநாடு